வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற ஜெகதீப் தன்கர் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அப்போது மாநிலங்களவை இருக்குல்ல, ராஜ்யசபா, அதற்கு தலைவராக செயல்படுவர் நம்ம இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் தான். இப்போ இவர் ராஜினாமா பண்ணனால இப்போ ராஜ்யசபாவுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர் அவர் தான். இப்போது நம்ம மாநிலங்களவையுடைய துணைத் தலைவராக இருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது யார் அப்படின்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர் தான். அப்போ டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா இப்போ யார் அப்படின்னா ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அப்படிங்கிறவர். அடுத்தது, 2024-25 தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் வருமானம், இங்கிலீஷில் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது 2024-25 நிதியாண்டில் தேசிய அளவில் தனிநபர் வருமானம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா ரூபாய் 1,14,710 இருந்திருக்கு. அப்போது இந்த தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா. இதில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 2,04,605 இருந்திருக்கு. தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க, அதாவது பிடித்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 2024-25 நிதியாண்டில் 1,96,309 ரூபாவாக இருந்திருக்கு. இப்போ தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது ஒவ்வொருத்தங்கள்டையாவே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்லாம் போய் கேட்குறது கிடையாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை, அந்த மாதிரி. அடுத்தது, பிரதிபிம்பம் என்ற மென்பொருள் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் இணையவழி குற்றம். இப்போது பிரதிபிம்ப் அப்படிங்கிற ஒரு இணையதளம், ஒரு மாடியூல் இருக்குது. இது ஒரு மென்பொருள்னு நம்ம சொல்லலாம். இது 2024ஆம் ஆண்டு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது இணைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மாடியூல். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த இணைய குற்றவாளிகள் இருக்காங்கள, அவங்களுடைய நிகழ்நேர இடங்களை கூட கண்டுபிடிக்க முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி சைபர் குற்றவாளிகளுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிரதிபிம்ப் அப்படிங்கிற மாடியூல் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இணைய குற்றத்தின் மூலமாக ரூபாய் 22,845.73 கோடியை இழந்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் NCRB மற்றும் CFCFRMS இதில் எல்லாம் புகார்கள் வழங்கியிருப்பாங்கள்ல, புகார்கள் தெரிவித்திருப்பாங்கள்ல, அதோடைய அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த NCRB அப்படிங்கிறது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறது தேசிய குற்ற ஆவண காப்பகம். அடுத்தது இந்த CFCFRMS அப்படிங்கிறது சிட்டிசன் ஃபினான்சியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழில் குடிமக்கள் நிதிசார் இணைய மோசடி புகார் மற்றும் மேலாண்மை நடைமுறை அப்படிங்கிறது. இதை 2024ஆம் ஆண்டு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்ம இந்தியாவில் சைபர் கிரைம் தொடர்பான ஹெல்ப்லைன் நம்பர் எது அப்படின்னா 1930 அப்படிங்கிறது தான். 1930. நம்ம இந்த மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் 1960 அப்படின்னு தவறுதலாக சொல்லியிருப்போம். ஓகேவா? அந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்லேயே அதை நம்ம திருத்திட்டோம். ஆனாலும் இதுலேயும் ஒரு வாட்டி கூட சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் 1930 அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற TNPSC Group 2 எக்ஸாமுக்கான இலவச ஃப்ரீ கோச்சிங் நடத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா சென்னையில் நம்ம இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இங்கே நேரடியாக ஜாயின் பண்ணி இலவசமாகவே படிக்கலாம். நீங்கள் இதில் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே குறைந்த கல்வி கட்டணம், வெறும் 5000 ரூபாயிலேயே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போது இந்த வகுப்புகள் எல்லாமே இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே 3 முழு மாதிரி தேர்வுகள் நடத்துகிறோம். எங்கெல்லாம் அப்படின்னா சென்னை, மதுரை, கோவை, சேலம், வேலூர், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே நம்ம நடத்த போகிறோம். இப்போது இந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்க. அதாவது நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மட்டும் தெரிவித்துங்க. ஓகே, இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் TNPSC Group 1 எக்ஸாமுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். அதே மாதிரி SSC எக்ஸாம் கிளாஸஸ் நடத்துகிறோம். பேங்கிங், அப்புறம் தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு SI, இதற்கெல்லாமே கிளாஸஸ் நடத்துகிறோம். அடுத்தது, இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து அப்பாச்சி ரக
ஆயுதம் தாங்கி ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது? இதற்கான ஆன்சர் போயிங். நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த போயிங் விமான நிறுவனத்திற்கிட்டேருந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வந்து வாங்குகிறோம். இந்திய இராணுவத்திற்காக 6 ஹெலிகாப்டர்கள் வாங்குறதுக்காக 2017 ஆண்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம இந்திய இராணுவத்துக்கிட்ட 3 அப்பாச்சி ரக ஆயுதம் தாங்கி ஹெலிகாப்டர்களை வந்து அந்த நிறுவனம் ஒப்படைத்திருக்காங்க. இது எந்த வகையான ஹெலிகாப்டர் அப்படின்னா அப்பாச்சி AH-64E அப்படிங்கிற வகை ஹெலிகாப்டர் சேர்ந்தது. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லேசர் கைடட் சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்புறம் நைட் விஷன் டூல்ஸ் கூட இருக்குது. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்திய விமானப்படைக்காக 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்காக போயிங் நிறுவனத்துக்கிட்ட நம்ம வந்து 2015 ஆண்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். இதோடைய அடிப்படையில் 2020 ஆண்டு 22 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை அவங்க வந்து இந்தியா கிட்ட வந்து வழங்கிட்டாங்க. அதனால் இப்போ அடுத்த டீலை வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுலேயுமே 3 இப்போ தந்துட்டாங்க. அடுத்தது MiG-21 விமானங்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்கியது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. இப்போது நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 1960 ஆண்டு முதல் முறையாக இந்திய விமானப்படையில் இந்த MiG-21 அப்படிங்கிற விமானத்தை சேர்த்துருந்தாங்க. அப்புறம் 870க்கு மேற்பட்ட இந்த விமானங்கள் வந்து வாங்கியிருந்தாங்க. அப்போது இந்த விமானங்கள் எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக உதவி இருக்குது அப்படின்னா 1965, 1971 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மிக முக்கியமாக உதவி இருக்குது. அதே மாதிரி 1999 கார்கில் மோதலில், அப்புறம் 2019 பாலக்கோட் வான்வெளி தாக்குதல் எல்லாம் இந்த விமானம் ரொம்ப உதவி இருக்குது. இப்போ இந்த MiG-21 அப்படிங்கிற விமானம் வந்து ஓய்வு பெறுது. இந்திய விமானப்படையுடைய வரலாற்றில் எந்த ஒரு போர் விமானமும் இந்த அளவுக்கு நீண்ட காலம் வந்து சேவையில் இருந்தது கிடையாது. ஆனாலும் இந்த விமானம் பார்த்திங்கன்னா பல விபத்துக்குள்ளாக இருக்குது. இதை வந்து பறக்கும் சவப்பெட்டி அப்படின்ற மாதிரி கூட அழைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அவப்பெயர் இது பெற்றிருக்கு. இதனால் அப்படின்னா இது 400க்கும் மேற்பட்ட விபத்துக்களுக்கு உள்ளாயிருக்கு. இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இதற்கு ஒரு அவப்பெயர். அப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா விமானப்படையுடைய 23ஆம் படைப்பிரிவில், அதாவது பேந்தர்ஸ் அப்படிங்கிற படைப்பிரிவில் இறுதியான MiG-21 விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்கள் சண்டிகர் விமானப்படை தளத்திலிருந்து வர செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து ஓய்வு பெறுது. அப்போ இதற்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேஜஸ் இலகு ரக போர் விமானங்களை வந்து பயன்படுத்த போகிறாங்க. இதற்காக 2019 ஆண்டு ஒரு 83 தேஜஸ் இலகு ரக போர் விமானம் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. எந்த நிறுவனத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா HAL நிறுவனம் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இருக்குல்ல, அது கூட தான் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் தேஜஸ் இலகு ரக விமானங்கள். அடுத்தது, எந்த அமைப்பு பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை அமைக்க முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் BSF. நம்ம இந்தியாவுடைய BSF பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் எல்லை, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் வந்து ட்ரோன் எதிர்க்கிற ஒரு படையை வந்து அமைக்கிறாங்க. இப்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரைக்கும் இந்த மாதிரி 3323 கிலோமீட்டர் வந்து கவர் ஆகுது. இங்கே BSF எல்லை சாவடிகள் இருக்குது. இங்கே வந்து ட்ரோன் எதிர்ப்பு படை வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படையில் வந்து உளவு கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் இருக்கும். அதே மாதிரி இதை இயக்குறவங்களும் இருப்பாங்க. இதை வந்து நிறுவன அமைப்பு எது அப்படின்னா BSF உடைய விரிவாக்கம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, தமிழில் எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து யுனெஸ்கோ அமைப்பிலேருந்து வெளியேற போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதற்காக அவங்க கூறின காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி சமூக மற்றும் கலாச்சார கொள்கைகளை இந்த யுனெஸ்கோ அமைப்பு முன்னெடுத்து செல்லுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலஸ்தீனத்தை உறுப்பினராக இணைத்துக் கொள்வதற்கு யுனெஸ்கோ வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இஸ்ரேல் விரோத கருத்துக்களை வந்து இந்த அமைப்பு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு, ஓகேவா? ஆனால் பாலஸ்தீனம், இஸ்ரேல் இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து செட் ஆகாது. ஏன்னா பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா பாலஸ்தீன மக்களுக்கு சார்ந்த இடம் தான். அப்போ வந்து பாலஸ்தீனத்தை ஒரு உறுப்பினராக இணைத்துக்கொள்ளணும் அப்படின்னு யுனெஸ்கோ முடிவு பண்ணாங்க. அதே நேரம் இந்த இஸ்ரேலுக்கு வந்து யுனெஸ்கோ அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால தான் அமெரிக்கா வந்து வெளியேற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெளியேற முடிவு 2026 டிசம்பர் வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ யுனெஸ்கோ பற்றி பார்க்கலாம். யுனெஸ்கோடைய விரிவாக்கம் யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, ஐநாவின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படிங்கிறது 1945 ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் இருக்குது. இதோடைய தலைமை இயக்குனராக இப்போ இருக்கிறவங்க ஆட்ரே
அசுலே அப்படிங்கிறவங்க. அடுத்தது சோழகங்கம் ஏரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அரியலூர். அரியலூரில் தான் இந்த சோழகங்கம் ஏரி இருக்குது. இது வந்து பொன்னேரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ராஜேந்திர சோழனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஏரி. கங்கை படையெடுப்பு வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதை வந்து அமைத்திருக்காங்க. கங்கை நீரை கொண்டு வந்து இந்த சோழகங்கம் ஏரி வந்து உருவாக்கப்பட்டது. இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு திருவாலங்காடு செப்பேடுகள் மூலமாக தெரிய வருது. இப்போது தமிழக அரசு இந்த சோழகங்கம் ஏரியை வந்து மேம்படுத்த போகிறாங்க. அதை வந்து அறிவித்திருக்காங்க. ரூபாய் 12 கோடியில் இந்த மேம்பாட்டு பணிகள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 700 ஏக்கர் பரப்பு கொண்ட இந்த ஏரியுடைய கரைகள் வந்து பலப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் உபரி நீர் வழி கால்வாய்களில் வந்து புனரமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் 4 வடிகால் பகுதிகள் வந்து தூர்வாரப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. இந்த ஏரியுடைய பகுதிகள் சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 3வது சீசன் போட்டி. இது வந்து சென்னையில் இப்போ நடைபெற போகுது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதில் 2 பிரிவுகளாக இந்த போட்டி வந்து நடைபெறும். ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பிரிவு, இன்னொன்று சேலஞ்சர்ஸ் பிரிவு. இதில் மாஸ்டர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்றவங்களுக்கு பரிசு தொகையாக ரூபாய் 25 லட்சம் கொடுப்பாங்க. சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வெல்றவங்களுக்கு ரூபாய் 7 லட்சம் வந்து வழங்குவாங்க. இதில் மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வெல்றவங்களுக்கு 24.5 ரேட்டிங் புள்ளிகளும் கிடைக்கும். அடுத்தது தேசிய ஒலிபரப்பு தினம். இது ஜூலை 23ஆம் தேதி. நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டே 1927ஆவது ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி இந்தியாவுடைய முதல் வானொலி சேவையான ஐபிசி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஐபிசி அப்படின்னா இந்தியன் ப்ராட்காஸ்டிங் கம்பெனி அப்படிங்கிறது. இது 1927ஆவது ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோ 1936ஆவது ஆண்டு அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஆல் இந்தியா ரேடியோடைய பேரை ஆகாஷவாணி அப்படின்ற மாதிரி 1956 பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ வந்து ராஜினாமா பண்ணார்ல இவர், இந்த ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர், இவர் நம்ம இந்தியாவுடைய எத்தனையாவது குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 2024-25 தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. அடுத்தது பிரதிபிம்பம் என்ற மென்பொருள் எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் இணையவழி குற்றம். அடுத்தது இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து அப்பாச்சி ரக ஆயுதம் தாங்கி ஹெலிகாப்டர்களை வாங்குகிறது? இதற்கான ஆன்சர் போயிங். அடுத்தது MiG-21 விமானங்களை இந்தியா எந்த நாட்டிலிருந்து வாங்கியது? இதற்கான ஆன்சர் ரஷ்யா. அடுத்தது எந்த அமைப்பு பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை அமைக்க முடிவு செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் BSF. அடுத்தது யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது சோழகங்கம் ஏரி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அரியலூர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு லைக் தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.